உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இம்மட்டும் தேவனை துதிக்கவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை கனப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை அன்பு தேவதாசர் மூலமாக நாம் கேட்கப் போகிறோம். எல்லாரும் உற்சாகமாக கரங்களை தட்டி தேவதாசரை வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுமா தெரியுது? உண்மையை சொல்லிட்டா, எல்லாம் ஒரு பருவமாக இருக்கீங்க. எப்படா மெசேஜ் தொடங்குவான் உறங்கிடலான்னு. அப்படி தானே? எப்படா மெசேஜ் தொடங்குவோம் நம்ம என்ன செஞ்சிடணும்? உறங்கி. ஒரு சிலவங்க ஒரு ஷிஃப்ட்டு உறங்கி முடிச்சாச்சு. உண்மையில் கிருபை தான் இதெல்லாம். ஹல்லேலூயா. ஒரு சிலவங்க காலையில் ஒரு ஷிஃப்ட்டு உறங்கி முடிச்சாச்சு. அடுத்து 2வது ஷிஃப்ட்டுக்காரங்க ரெடியாக இருக்காங்க. எப்படா இவன் தொடங்குவான் நம்ம தூங்கணும்னு இருக்கீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே நியாயாதிபதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்னையில் மகிழ்ச்சி ஜீவானந்தன்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க தான் முதல்ல இந்த ஆல் நைட் ப்ரேயரை சென்னையில் தொடங்கி விட்டவங்க. அவர் ஒருக்கா அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் நடத்த கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிருந்தாராம். அப்போ ஒருத்தர் வந்து கேட்டாராம், பாஸ்டர் என்ன தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். மீட்டிங் முடிஞ்ச பிறகு, தெரியலையே, நீங்கள் சென்னையில் அந்த ஏஜி சர்ச்சில் ஆல் நைட் ப்ரேயர் நடத்திங்க தெரியுமா? அதில் நான் வந்து பின்னாடி இருந்து உறங்கிட்டு இருப்பேன் அப்படின்னாராம். அல்லையா? அது பின்னாடி உறங்கினதுக்கே அமெரிக்காவில். அல்லையா? அதில் உறங்குறவங்களுக்கு ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். சபை நாள் விழாவுக்கு எல்லோரும் எங்கே போயிருந்தீங்க? ஒருத்தரையும் பார்க்க முடியல. வந்துருந்தீங்களா? நானும் சுற்றி பார்க்க நம்ம ஆட்களை யாரையும் காணல. என்னை பாருங்க, ஃபுல்லாக நம்ம ஆளாக இருக்கீங்க. மூஞ்சியும் தெரியல, எல்லாம் புதிய மூஞ்சியாக இருந்தது. அல்லையா? அங்கங்கேயே தேடி பார்த்தா இடையில ஒன்று தெரிஞ்சாங்க. அல்லையா? அவ்வளோ அப்படி தானே இருந்தது, பார்த்தீங்களா? அல்லையா? ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் ஃபுல்லாக இருக்கீங்க. ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. அப்போ எவ்வளோ ஆள் இங்கே இருக்க முடியுது பார்த்தீங்களா? எவ்வளோ ஆள் உள்ளே இருக்க முடியுது. ஏன் வரல? ஏன் வரல? நம்ம கூட்டு வரல யாரையும். இல்லையா? இன்னும் எவ்வளோ பேர் நம்ம ஊரில் இருக்காங்க பார்த்தீங்களா? பிரைஸ் எல்லாம். அந்த ஆட்கள்லாம் இங்கே வர யார் தெரியுமா உத்தரவாதம்? சொல்லுங்கள், யார்? நம்ம தான் உத்தரவாதம். இல்லையா? அப்படி எல்லாரும் வந்தால் ஒவ்வொரு நாளும் நமக்கு சபை விழா தான். இல்லையா? அப்படி மாறணும் தேவ சபை. ஆமென். அல்லையா? இதுக்கு பொறுப்பு ஒவ்வொரு ஆளும். இந்த சபையில் வந்து ரட்சிக்கப்பட்டோன்னு சொன்ன ஒவ்வொருத்தரும் பொறுப்பு. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒரு ஆத்மா இன்னும் ரட்சிக்கப்படலன்னு நம்ம குடும்பத்துக்கே ஜெபிச்சிட்ருக்கோம். அப்படி தானே? பார்த்தீங்களா? ஆண்டவர் நம்ம மேலே பெரிய பொறுப்பை வச்சுருக்கிறார். அதை உணர்ந்து நம்ம செயல்படும்போது சபை பெருகும். அல்லையா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, கொஞ்சம் தூங்காமல் இருங்க. ஹலோ, தூங்காமல் இருங்க. ஏசப்பா நீர் தான்ப்பா அந்த கிருபையை தரணும். ஸ்தோத்திரம். இனி உங்களெல்லாம் தட்டி எழுப்பி இந்த மெசேஜை சொல்லி முடிக்கக்குள்ளே எனக்கு ஒரு வழி ஆயிரும். நான் மெசேஜ் சொல்லிட்டு போயிடலாம், நீங்கள் கேட்கணும் இல்லையா? கேட்காம இருந்தால் என்ன பிரயோஜனம்? அப்படி தானே? சரி, வாசிங்க, உற்சாகமாக இருங்க, வாசிங்க. எரேமியா 39ஆம் அதிகாரம் 18வது வசனம், கடைசி வசனம் வாசிங்க. உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க
படித்து முடித்தாச்சு, எல்லாம் திருப்பி தேடிட்டே இருக்கீங்க. இறைமையான ஒரு புஸ்தகம் இருக்குது உள்ள பைபிளில், அல்லையா? அதில் 39 அதிகாரம் இருக்குது, 18 வசனம் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் எல்லோரும், அல்லையா? பாருங்கள், ஆண்டவர் சொல்ல, இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அல்லையா? அந்த வார்த்தை அப்படி தானே முடியுது. எப்படி? என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார், அல்லையா? அவர் என்ன சொன்னாரா? உன்னை, சத்தமாக சொல்லுங்கள் எல்லாரும், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொன்னது யாரு? இந்த வார்த்தை இப்ப நமக்கு சொல்றது யாரு? சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, உன்னை நிச்சயமா விடுவிப்பேன், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன நம்பினபடினால உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும். ஆமென். எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன். யாரை விடுவிக்கணும் சொல்லுங்க? யாரை விடுவிக்கணும்? யார் விடுவிக்கப்படணும் சொல்லுங்க? ஹலோ, யார் விடுவிக்கப்படணும்? யாரோ கட்டப்பட்டவங்க, ஏதோ ஒரு இதில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? விடுவிக்கப்படணும், அல்லையா? அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில், ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா, விடுவிக்கப்பட முடியாத ஒரு காரியம், ஜெயம் எடுக்க முடியாத ஒரு காரியம், மேற்கொள்ள முடியாத ஒரு காரியம், ஏதாவது காரியத்தை நீங்கள் இன்றைக்கி கட்டப்பட்டிருப்பீங்கன்னா, அல்ல நீங்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நீ பட்டயத்துக்கு என்ன செய்வதில்லை? இரையாவதில்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நீ என்னை நம்பினபடினால ஓம் பிராணனை உனக்கு கொள்ளை பொருளை போல தருவேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏதாவது விஷயங்களில் கட்டப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது விஷயங்களில் போராடிட்டு இருக்கீங்களா? இன்னும் ஏதாவது விஷயங்களில் மேற்கொள்ள முடியாமல் கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு, ஆண்டவரே எனக்கு என்னைக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எனக்கு என்னைக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும், எனக்கு என்னைக்கு ஒரு சமாதான நிம்மதி கிடைக்கும் நினைப்பீங்கன்னா, கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், கர்த்தர் உங்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த கட்டப்பட்டவர்களுக்கு விடுதலை வேணும், பாடுபடுறவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், போராட்டத்தில் இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும்? ஒரு விடுதலை வேண்டும், அல்லையா? இதெல்லாம் சரி. இங்கே கர்த்தர் இந்த காரியத்தை யாருக்கு சொன்னார்? அல்லையா? 16வது வசனத்தை வாசிங்க. நீ போய் எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்குக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், அல்லையா? யாருக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு? எபத்மெலேக்குக்கு. இந்த எபத்மெலேக் யாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இங்கே குறிப்பாய் அவனை குறித்து சொல்லியிருக்கு? எத்தியோப்பியனாகிய எபத்மெலேக்கு. அப்போ எத்தியோப்பியன் என்றால் அவன் இஸ்ரவேலன் அல்ல, அல்லேலூயா. அவன் ஒரு யூதன் அல்ல, அவன் ஒரு தேவனுடைய ஜனம் அல்ல, அவன் ஒரு புறஜாதியான். அவன் யாரு? எத்தியோப்பியன், அல்லேலூயா. தேவனை அறியாத ஒரு தேசத்திலிருந்து வந்தவன். தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த வேதம் முழுவதும் நீங்கள் தேடி பார்த்தாலும் இந்த எபேத்மெலேக்குங்கிற வார்த்தை இந்த எரேமியா புஸ்தகத்தில் 38-39 மட்டும்தான் இருக்குது, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் எத்தியோப்பியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவனுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை சொன்னார்? அல்லேலூயா. அது என்ன சொன்னார்? உன்னை நான் விடுவிப்பேன், அல்லேலூயா. உன் பிராணனை நான் தப்புவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, அல்லேலூயா. ஏன்னா அன்னைக்கு இருந்த
சூழ்நிலை அப்படி. அன்னைக்கு ஒரு யுத்த காலமாக இருந்தது. அன்னைக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறதா இருந்தது. தேசத்தின் மேலே அந்நிய தேசத்தின் ராஜா படையெடுத்து ஜனங்களை அழிக்க போகிற ஒரு நேரம், ஜனங்களை சிறைப்பிடிக்க போகிற ஒரு நேரம், ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய நாச மோசம் தேசத்தின் மேலே வரப்போகிறது. அதன் மத்தியில் இருக்கிற ஒரு அந்நிய தேசத்தானாகிய ஒருவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. ஆபத்து தேசத்தின் மேலே வரும், பட்டயம் வரும், ஆனால் அந்த ஆபத்தின் நடுவில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. பட்டயம் வரும், ஆனால் அந்த பட்டயத்துக்கு நீ இரையாவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா நீ என்னை நம்பி சில காரியங்களை செய்தபடினால, நீ என்னை நம்பினபடினால உன் ஜீவனை மாத்திரம் உனக்கு கொள்ளை பொருளாய் தருவேன். அல்லேலூயா. தேசத்தில் பஞ்சம் வரும், பட்டயம் வரும், ஆபத்து வரும், யுத்தம் வரும். ஆனாலும் கர்த்தரை நம்புகிற பிள்ளையுடைய பிராணனை கர்த்தர் தப்புவிப்பா. கர்த்தர் உன்னை விடுவிப்பா. உன் பிராணனை கொள்ளை பொருளாய் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இந்த எபெத்மெலேக்கு என்ன செய்தார்? ஆமென். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை, இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, மற்ற ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை இந்த அந்நிய தேசத்தானுக்கு கர்த்தர் ஏன் கொடுத்தார்? அல்லேலூயா. அப்போ நிச்சயமாகவே ஒரு காரணம் இருக்கு. அல்லேலூயா. அதை நாம் பார்ப்போம். இன்றைக்கு அதை நாம் செய்தால், அல்லேலூயா, நல்ல கவனமாக கேளுங்க, அன்றைக்கு எபெத்மெலேக்கு என்ன செய்தானோ இன்றைக்கு அதை நீங்களும் நானும் செய்தா கர்த்தர் இன்றைக்கு சொல்றா, உன்னை விடுவிப்பேன். அல்லேலூயா. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, உன் ஜீவன், உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருள் ஆகும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நம்மை தப்புவிக்கும்படி தேவன் விரும்புகிறார். நம்மை விடுவிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய ஜீவனை பட்டயத்துக்கு தப்புவிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பிராணனை நமக்கு கொள்ளை பொருளாய் தர தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு போல இன்றைக்கும் உலகத்தில் போர் மேகம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு ஆபத்து நிறைந்த மிகவும் பொல்லாத ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து நீங்களும் நானும் தப்புவிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த சூழ்நிலிருந்து நம்முடைய ஜீவன் கொள்ளை பொருளாய் பெறப்பட்டு கர்த்தருக்கு முன்பாய் ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறபடி நாம் செய்யும் போது கர்த்தர் அதை நமக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, நீங்க 38ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். கல்தேரிடத்திற்கு புறப்பட்டு போகிறவனோ உயிரோடு இருப்பான். அவனுடைய பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை உடைமை போல் இருக்கும். அவன் பிழைப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும், இந்த நகரம் பாபிலோன் ராஜாவுடைய ராணுவத்தின் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் அதை பிடிப்பான் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்றும் எரேமியா எல்லா ஜனத்தோடும் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மாத்தானின் குமாரனாகிய செப்பத்தியாவும் பஸ்கூரின் குமாரனாகிய கெதலியாவும் செலேமியாவின் குமாரனாகிய யூகாலும் மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரும் கேட்டார்கள். அப்பொழுது பிரபுக்கள் ராஜாவை நோக்கி, இந்த மனுஷன் கொல்லப்பட வேண்டும். அதேனென்றால் இந்த நகரத்தில் மீதியாயிருக்கிற யுத்த மனுஷரிடத்திலும் மற்றுமுள்ள சகல ஜனங்களிடத்திலும் இவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறதுனாலே அவர்களுடைய கைகளை தளர்ந்து போக பண்ணுகிறான். இவன் இந்த ஜனத்தின் சேமத்தை தேடாமல் அவர்கள் கேட்டையே தேடுகிறான் என்றார்கள். அப்பொழுது சிதேக்கியா ராஜா, இதோ அவன் உன் கைகளில் இருக்கிறான், உங்களுக்கு விரோதமாய் ராஜா ஒன்று செய்யக்கூடாது என்றான். அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்மலேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயர்களினால் அதிலே இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. அந்த உளையிலே எரேமியா அமிழ்ந்தினான். அல்லேலூயா. இப்ப கவனமா கேளுங்க, அப்பதான் புரியும். பாருங்க, எரேமியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் அவனுக்கு வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். நீ போய் இந்த ஜனங்களை
சொல்லு, இந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் பட்டயத்துக்கு இரையாவா. அல்லேலூயா. யாரெல்லாம் கல்தேர் தேசத்துக்கு புறப்பட்டு போவார்களோ அவர்களுடைய ஜீவன் மட்டும் அவளுக்கு என்ன செய்யும்? தப்பு. அல்லேலூயா. இதை கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி தேவன் எரேமியா அந்த மைக்க கொடு. ஆனா எரேமியா சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, எரேமியா இதை போய் அங்க சொல்லுகிறாரு. அப்ப எரேமியா கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்லி ஜனங்களை எச்சரிக்கிறார். ஆனால் அங்கே கொஞ்சம் தீர்க்கதரிசிங்க இருக்காங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இல்லை 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 இல்லை, இந்த தேசம் என்ன ஆகாது? பட்டயத்துக்கு ஆகாது. நம்மெல்லாம் ஒன்றும் சிறைப்பிடிக்கப்பட்ட போக மாட்டோம், நம்ம யுத்தத்தில் ஜெயிப்போம், கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆனால் எரேமியா சொல்கிறான், நான் சொல்கிற கர்த்தருடைய வார்த்தை பலிக்கும், இந்த தேசம் சிறைப்பட்டு போகும். அல்லேலூயா. இந்த தேசத்தின் மேலே கல்தேரின் ராஜா வருவான், அவன் சிறைப்பிடிப்பான், இந்த தேசத்தில் இருக்கிறவங்கள பட்டயத்தால் கொலை செய்வான். அல்லேலூயா. இதை சொன்ன உடனே அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகள் இவன் போய் சொல்கிறான், இவன் நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் ஜனங்களை என்ன செய்ய போகிறான்? திடநட்டு போக பண்ணுறான், அவங்கள மனம் திறந்து போக பண்ணுறான். இவனை விடக்கூடாது, இவனை என்ன செய்யணும்? கொலை செய்ய வேண்டும். அல்லேலூயா. யார? ஒரு கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் சொன்ன கர்த்தருடைய தீர்க்கதரிசியை கொலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கஷ்டம் தானே இல்லையா? அவன் தாழ சொன்னதும் சரியில்லை, அப்படி தானே? என்ன சொல்லுவார்? நீங்கள்லாம் என்ன ஆவீங்க சொல்லுண்ணே? நீங்கள் எல்லாம் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்கா? நீங்கள் எல்லாம் உங்களை எல்லாம் பிடிச்சு கொண்டு போவாங்க. அந்த ராஜா வந்து உங்களை எல்லாம் அடித்து ஒடுக்கும். யாருக்கு அது பிடிக்குமா? எது பிடிக்கும்? கர்த்தர் உங்களை தப்பு வைக்கிறார். முதல்ல சொன்ன சந்தோஷம் இப்போ வரல, பார்த்தீங்களா? நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன், நீ அங்கே இருப்பா, உன்னை உயர்த்தி வைப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இது எல்லாம் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? எல்லா மக்களுக்கு இன்றைக்கி அதுதானே வேணும். இன்றைக்கி எல்லோரும் எதுக்கு ஓடுறாங்க? எதுக்கு ஓடுறாங்க? எங்கடா ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்கும், எங்கடா கர்த்தர் என்கிட்ட அப்படி சொல்லிடுவார். யார்கிட்டையாது நீ இதை செஞ்சால் செத்து போவான்னு சொன்னால் எப்படி? இவன் கள்ள ஊழியக்காரன் அப்படிதானே? எரேமியாவை என்ன சொன்னாங்க? இவன் கொலை செய்யப்பட வேண்டும். இவன் ஜனங்களுடைய கரங்களை என்ன செய்கிறான்? தளர்ந்து போக செய்கிறான். இன்னைக்கு ஜனங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம் வேணும். இல்லையா? கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார், கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஏன் நேற்றுக்கு வரைக்கும் கர்த்தரால் ஆசீர்வதிக்க முடியலையா? இல்லையா? இன்னைக்கு தான் உயர்த்த முடியுமா? நல்லா தெரிஞ்சிடுங்க, பொய்யான பலவிதமான போதனைகள்னால் எழுப்புண்டு தெரியாதிருங்க. வேதத்தில் சொல்லியிருக்கு. எபிரேயர் 13:9 சொல்லியிருக்கு, படிக்க வேண்டாம். நல்ல கிழமை கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? எப்படி நம்முடைய பிராணன் தப்ப முடியும், எப்படி கர்த்தர் நம்மை விடுவிக்க முடியும்? அல்லேலூயா. இதே தீர்க்கதரிசி எரேமியாவே சொல்லுங்க. புலம்பல் 2:14 வாசிங்க. புலம்பல் 2:14 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. உன் தீர்க்கதரிசிகள் ஆபத்தமும் வியர்த்தமுமான தரிசனங்களை உங்களுக்காக தரிசிக்கிறார்கள். அவர்கள் உன் சிறையிருப்பை விளக்கும்படி உன் அக்கிரமத்தை எடுத்து காட்டவே மாட்டாங்க. அவங்க உங்களை ஒரு நாளும் திட்ட மாட்டாங்க. உங்களை ஆசீர்வதித்து நீ நல்லவன் வல்லவனே சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லையா? குடிகாரனை பார்த்து சொல்லுவாங்க கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உண்மைதான், கர்த்தர் நேசிக்கிறார். அல்லையா? அப்போ குடிச்சிட்டே இருக்கலாமா? பைபிளில் வசனம் இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருது. அப்போ பாவத்திலே நிலைத்திருக்கலாமா? கிருபை பெருகட்டுன்னு. அல்லையா? அதான் ஏன் மாதிரி உன் தீர்க்கதரிசிலாம் என்ன செய்கிறாங்க? அபத்தமானதை தரிசிக்கிறாங்க, வியர்த்தமானதை சொல்லுறாங்க. நீ விடுவிக்கும்படி உன் அக்கிரமத்தை எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வாசிங்க. எடுத்து காட்ட மாட்டாங்க. அபத்தமானவைகளும் கேடானவைகளும் உனக்காக தரிசித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தீர்க்கதரிசிகளுக்கு பின்பாக ஓடுறவங்க நல்லா கேட்டுடுங்க. அவங்க நீங்க தப்புவிக்க பண்ணணும், உங்க பாவத்தில் நீங்க விடுதலையாக்க பண்ண ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்லல, உங்களை வஞ்சிக்கும்படியான தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க. அல்லேலூயா.
வேதத்தில் உள்ள சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லையா? சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். எரேமியா தீர்க்கதரிசி என்ன செய்றாங்க? கொலை செய்யணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் எங்கே போயிட்டாங்க? ஒரு கிணத்துல தூக்கி போட்டாங்க. அல்லையா? அந்த கிணம் எப்படிப்பட்ட கிணறவா? ஊளையான தொழியாயிட்டு தண்ணி இல்லாமல் இருக்கிறான். வேதம் சொல்றது எரேமியா அந்த உலையில் என்ன செய்துட்டான்னா அமிழ்ந்துனான். ஹல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக அமிழ்ந்து உள்ளே போயிட்டுருக்கான். இனி கொஞ்ச நேரத்தில் ஒரு சில மணி நேரங்கள் அவன் என்ன செய்வான்? செத்து போவான். ஹல்லேலூயா. இதை ஒருத்தன் கேள்விப்படுறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் எரேமியாவை துறவிலே போட்டதை ராஜாவின் அரமனையில் இருந்த எத்தியோப்பியனாகிய எபெத்மெலேக் என்னும் ஒரு பிரதானி கேள்விப்பட்டான். ராஜாவோ பென்யமீன் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அல்லேலூயா. இந்த எபெத்மெலேக் யாரு? ராஜாவுடைய அரண்மனையில் இருந்த ஒரு பிரதானி. ஹல்லேலூயா. பிரதானினா யாரு? ஒரு முக்கியமான ஆள். ஹல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. நீங்களும் நானும் யாரு? சொல்லுங்க. நீங்களும் நானும் யாரு? நம்மெல்லாம் யாரு? தெரியாது. அப்படிதானே? நமக்கு யாருன்னே நம்மள தெரியாது. நம்மெல்லாம் யாரு? நம்மெல்லாம் யாரு? எபெத்மெலேக்கா? புரியல, கேட்கல, சுத்தமாக கேட்கல. தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. யாரோ ஒரு சத்தம் வந்தது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள்லாம் யாரா? ராஜாக்களும். சத்தமாக சொல்லுங்க. அப்போ நீங்கள் நான்லாம் யாரு? 1 பேதுரு 1:9 நினைக்கிறேன். வாசிங்க. 1:9 1:19 வாசிங்க சீக்கிரம். 1 பேதுரு 1:19 நினைக்கிறேன். 19 9 பாருங்க. 1 பேதுரு 2:9 வாசிங்க. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவேற்றோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், யாரெல்லாம்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள்லாம் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஆமென். ஒரு எபெத்மெலேக்க, ஒரு எத்தியோப்பியனை, ஒரு புறஜாதியானை ஆண்டவர் தெரிந்து ராஜ அரண்மனையில் எப்படி வச்சிருக்கிறாரு? ஒரு பிரதானியாய். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை அறியாமல் இந்த உலகத்தில் இருந்தபோது, பாவத்தில் இருந்தபோது, அக்கிரமத்தில் இருந்தபோது, கட்டுகளில் சாபங்களில் தேவனை அறியாமல் இருந்தபோது, இந்த தேவன் நம்மை தேடி வந்து அவர் தம்முடைய நாமத்தை நமக்கு தரிப்பித்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இப்பொழுது நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார்? ராஜாக்களாகவும். எதுக்கு தெரியுமா? ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படியாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஒரு எபெத்மெலேக்கை ராஜாவுடைய பிரதானியா இருந்த ஒருத்தன், அவன் இந்த எரேமியா அந்த உளையான அந்த சேற்றில் அமிழ்ந்து மரித்து கொண்டிருக்கும் போது அவன் போய் ராஜா கிட்ட போய் நிற்கிறான். ராஜாவே, நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. ஹல்லேலூயா. அவன் மரித்து போவான். அவனை உடனே விடுதலை ஆக்கணும். அல்லையா? உடனே ராஜா சொல்கிறான், உனக்கிட்ட ஆள் இருக்கலாம், நீ போய் அவன் என்ன செய்ய? அவனை விடுதலை ஆக்கு. உடனே அவன் 30 பேரை கூட்டிகிட்டு போய் கயரை எல்லாம் கீழே அந்த கிணத்துக்குள்ளே போட்டு அந்த எரேமியாவை அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தூக்கி விட்டான். அல்லேலூயா. எபெத்மெலேக்கு வேற எதுவுமே செய்யலைங்க பைபிளில். எபெத்மெலேக்கு செய்த ஒரே காரியம் என்ன தெரியுமா? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒருத்தனை விடுதலை ஆக்கினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா யோசிங்க. நம்மை சுற்றி அநேகர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு மரணத்துக்கு நேராக போயிட்டு இருக்காங்க. அநேகர் இன்னைக்கு பாதாளத்துக்கு நேராக போயிட்டு இருக்காங்க. அநேகர் இன்னைக்கு நரகத்துக்கு நேராக போய்கிட்டு இருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஆத்துமாவையும் தப்புவிக்கும்படி, அந்த ஒவ்வொரு ஆத்துமாவையும் மீட்டு கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்தும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களாய் ஆசாரில் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ராஜா கிட்ட போய் ஒரு மனுஷன் பேச முடியாது. ஆனா இந்த எபேத் மெலேக்கு கர்த்தரை நம்பினபடினால அவன் போய் தைரியமா நின்று ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவே அந்த எரேமியா மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு குற்றமும் செய்யல, அவனை விடுவிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்களும் நானும் இன்றைக்கு ஒரு மனுஷனுக்காக ராஜாவிடத்துல போய் நிற்க முடியாது, நீதிபதியிடத்துல போய் நிற்க முடியாது. ஆனா ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் போய் நீங்களும் நானும் நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆமென். வேதம் தெளிவாய் சொல்லிருது, இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள சகல மனுஷங்களை சிருஷ்டித்தது யார் தான்? அவர். எதுக்காக சிருஷ்டித்தார்? ஆண்டவர் எதுக்காக இந்த பூமி முழுவதும் உண்டாக்கினார் மனுஷனை? சொல்லுங்க. இதோ இந்த ஜனங்களை, ஏசாயா 43:21 என்ன சொல்லுது? இதோ இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனையும் ஆண்டவர் உண்டாக்குனது எதுக்காக? அவரை துதிக்கும்படி. ஹல்லேலூயா. ஆனால் எல்லாரும் துதிக்கிறாங்களா? துதிக்கிறாங்களா இல்லையா? பைபிள் நடத்துல சொல்லியிருக்கு, முழங்கால் யாவும், ரோமர் 14:11 13:11 சொல்லியிருக்கு. என்ன 14:11 வாசிங்க. ரோமர் 14:11. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். அல்லையா? அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே, நல்ல கவனமாக கேளுங்க, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாருமே தெரிந்தோ தெரியாமலோ கர்த்தரை துதிக்கிறாங்க. அல்லையா, அல்லையா. புரியுதா உங்களுக்கு? நான் முன்னாடி ஒருக்கா சொல்லி தந்த பிரசங்கத்தில் எத்தனை பேர் ஞாபகம் இல்லை, நடக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்ன செய்கிறான்? கர்த்தரை துதிக்கிற. நடக்கிறன்னா என்னது? ஹலக். ஹலக்னா என்ன? ஹலக். ஹல்னா என்ன? ஹல்னா என்ன? அல் லேல் லுயா. அல்னா என்ன தெரியுமா? எல்லா புகழ்ச்சிக்கும் மேலான. ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷன் பிறந்து முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறானோ அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை துதிக்கிறான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே கர்த்தரை துதிக்கிறாங்க. அல்லையா? யாரெல்லாம் நடக்கிறாங்களோ எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறாங்க. அல்லையா? அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ, ஆனால் கர்த்தருடைய வேதத்தின்படி உலகத்தில் நடந்து திரிகிற எல்லா மனுஷர்களும் கர்த்தரை துதிக்கிறாங்க. அல்லையா? இல்லைன்னா அந்த வார்த்தை பொய்யாயிரும். இதோ இந்த ஜனங்களை எனக்கென்று இவர்கள் என் துதியை, கர்த்தரை எல்லாரும் துதிக்கிறாங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? எல்லா துதியையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லையா, அல்லையா. எல்லாரும் துதிக்கிறாங்க. கள்ளனும் எப்படி தான் துதிக்கிறான்? ஆண்டவரே நீர் நல்லவர், இன்றைக்கி போகிற இடத்துல வீடெல்லாம் திறந்து இருக்கணும், எல்லாம் நல்லா உறங்கி இருக்கணும், சீக்கிரமாக நான் திருடிட்டு வந்துடணும். அல்லையா? அந்த துதியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படி தானே? அல்லையா? கள்ளனுக்கு துதியை யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சொல்லுங்க. எல்லா துதியும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லையா? துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் எல்லாரும் துன்மார்க்கன் என்ன தான் செய்கிறான்? அப்போ பலி செலுத்துகிறான். துன்மார்க்கன் கர்த்தரை துதிக்கிறான். துன்மார்க்கன் யார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாதவன். அல்லையா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காதவன், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கொண்ட ஜெபமும் அருவருப்பாக இருக்கு. அப்போ எல்லாரும் துதிக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் துதிக்கும்படி தான் உருவாக்கினார், எல்லாரையும் துதிக்கும்படி அழைத்திருக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிராமத்தில் எல்லாரையும் கர்த்தர் தான் உருவாக்கினார். ஹல்லேலூயா. எல்லாரையும் கர்த்தர் துதிக்கும்படி உருவாக்கினார், எல்லாரையும் கர்த்தர் அழைக்கிறார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர் தான் ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். எதற்காய் தெரிந்து கொள்ளப்பட்டோம்? சொல்லுங்க. எதற்காய்? எல்லாரும் துதிக்கிறாங்கங்க, அதை விட்டுருங்க. எல்லா துதியும் கர்த்தரை ஏற்றுக்கொள்வதில்லை.
ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். மத்தேயு 20:14 சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். அந்த ஒரு சிலர்ல யார் இருக்கோம் சொல்லுங்க? நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதுக்கு தெரியுமா தெரிந்து கொண்டார்? எதுக்கு ஒரு எபெத் மலேக்கை தெரிந்து கொண்டார்? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவனை விடுவிக்கும்படியாய். உங்களை என்னை கர்த்தர் எதுக்கு தெரிந்து கொண்டார் சொல்லுங்க? ஹல்லேலூயா. துதி. இங்க பாருங்க, அவர் உண்டாக்கின வானம், பூமி, மலைகள், சமுத்திரம், மரங்கள், மரம், செடி, கொடிகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாமே கர்த்தரை தான் துதிக்கின்றன. ஹல்லேலூயா. ஆனால் உங்களை என்னை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அநேகர் அழைக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். ஹல்லேலூயா. அந்த ஒரு சிலர் எதுக்கு தெரியுமா? வாசிங்க நீதிமொழிகள் 24:11 வாசிங்க. நீதிமொழிகள் 24:11 வாசிங்க. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஹல்லேலூயா. உங்களை என்னை கர்த்தர் எதுக்கு தெரிந்து கொண்டாரா? மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. ஹல்லேலூயா. அப்போ உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை உண்ண பொருளையும் விடுவிக்க கூடுமானால் என்ன செய்யணுமா? விடுவிக்க வேண்டும். எபெத் மலேக்கு செய்த காரியம் என்ன தெரியுமா? ஒரு பாவமும் செய்யாத, ஒரு தப்பும் செய்யாத, கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு எரேமியாவை விடுவிக்கும்படி ராஜாவுடைய சமூகத்தில் போய் நின்னான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அநேகர் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஹல்லேலூயா. கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா சொல்லுங்க? எப்படி? இந்த இயேசுவை அறியாம, இந்த இயேசுவை தேடாம, இந்த இயேசுகிட்ட வராம இருக்கிற எல்லாமே எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் தெரிஞ்சிடுங்க. நரகத்துக்கு போறது ஏதோ மரித்து போவதல்ல, கொலை செய்யப்பட போகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே மரிப்பாங்க. இயேசுவை அறிந்தவர்களும் மரிப்பாங்க, இயேசுவை அறியாதவர்களும் மரிப்பாங்க. இது எல்லா மனுஷர்களுக்கும் பொதுவாய் நடக்கிற மரணம். மரித்த பின்பு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை அவர் உயிரோடு கூட எழுப்புவார். அது ஜீவன். கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் எழும்பி நரகத்திலே அழிக்கப்படுவார்கள். அது கொலை. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லா மனுஷரும் மரிப்பாங்க. ஹல்லேலூயா. எல்லா மனுஷரும் மரிப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரிப்பவர்கள் மரித்த பின்பு எழும்புவார்கள். ஹல்லேலூயா. எதுக்கு? ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவர்கள் எழுந்த பின்பு நியாய தீர்ப்படைந்து அக்கினி கடலிலே நரகத்திலே கொலை செய்யப்படும்படி தள்ளப்படுவார்கள். அல்லையா? அப்போ இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காத எல்லாருமே கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அல்லையா? அவர்களை விடுவிக்க கூடுமானால் என்ன செய்யணுமா? விடுவிக்கணும். அல்லையா? உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 34:2 வாசிங்க. ஏசாயா 34:2. நல்ல கவனமாக கேளுங்க, சத்தமாக படிங்க சிஸ்டர். சகல ஜாதிகளின் மேலும், சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபமும், கர்த்தருடைய கடும். சகல ஜாதிகள்னா யாரு? எல்லா ஜனங்களும். சொல்லுங்க, யாரு? அதுல நம்மளும் இருக்குமா இல்லையா? உண்டு. ஹல்லேலூயா. சகல ஜாதிகள் மேலும் கர்த்தருடைய கடுங்கோபமும், கடுங்கோபமும் அவர்களுடைய சகல சேனைகளின் மேலும், அவருடைய சகல சேனைகளின் மேலும் அவருடைய உக்கிரமும் மூழுகிறது, அவருடைய உக்கிரமும் மூழுகிறது. அவர்களை சங்காரத்துக்கு நியமித்து, அவர்களை எதுக்கு நியமித்தான்? சங்காரத்துக்கு நியமித்து கொலைக்கு ஒப்பு கொடுக்கிறார். கொலைக்கு யாரு ஒப்பு கொடுத்த? யாரு? கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர். யார? சகல ஜாதிகளையும் அவைகளுடைய சகல சேனைகளையும் சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து கொலைக்கு நியமித்திருக்கிறார். யாரு? கர்த்தர். ஏன்? மனுஷன் தேவனை அறியாதபடினாலே. அல்லையா?
மனுஷன் தேவன் உண்டாக்கின நோக்கத்தை அறிந்து கொள்ளாதபடினாலே. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஒரு கிருபை கிடைத்தது, இந்த தேவனை அறிந்து கொள்ள. அல்லேலூயா. அந்த கிருபையினால நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு சபைக்குள்ள தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு ஆத்திரமாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தெரிந்து கொண்டதுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? அவர் கொலைக்கென்று நியமித்துள்ள விடுவிக்க கூடுமானால் விடுவிக்க வேண்டும். அல்லேலூயா. எபத்மெலேக்கு செய்த காரியம், எரேமியாவை கொலைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அவன் ராஜாவுடைய சமூகத்தில் போய் நின்னா அவனை எப்படியாவது விடுவிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் விடுவித்தபடினால கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தா. அவர் சொல்ல, நீ நிச்சயமாகவே தப்புவிக்கப்படுவாய். அல்லேலூயா. நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஆமென். இன்னைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் உண்மையிலே கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து இன்றைக்கு கொலைக்கு நியமிக்கப்பட்டுள்ள விடுவிக்க உங்களை ஒப்பு கொடுத்து ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்பீங்களோ, உங்களை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. மற்றவங்களை நீங்க விடுவிக்கும் போது நம்மை கர்த்தர் விடுவிப்பார். யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக வேண்டி போது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை திருப்பினார். இன்றைக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நமக்கு முன்பாக இந்த மரணத்துக்கு நேராய், அழிவுக்கு நேராய், பாதாளத்துக்கு நேராய், நரகத்துக்கு நேராய் போய்கொண்ட பிள்ளைகளை விடுவிக்கும்படி ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது நம்முடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆமென். உங்களை என்னையும் கர்த்தர் தேடி வந்து ரட்சித்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ராஜாவுக்கு முன்பாக நீங்களும் நானும் திறப்பில் நிற்கணும். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக யார? ஒருத்தரை. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ரட்சிக்கப்பட்ட ஒருத்தரை, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தரை, ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். எதுக்கு? சுவரில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் திறப்பில் நிற்கும்படியாக ஒரு மனுஷனை தேடினேன். ஆண்டவர் சொல்ல, ஒருத்தரையும் காணேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க? நான் திறப்பில் நிற்கிறேன். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை பொய்யே ஆகாது. அவர் எபத்மெலேக்கு சொன்னது, ஒன்றை நிச்சயமாக என்ன செய்வேன்? உங்களை கர்த்தர் நிச்சயமாக விடுவிப்பார். அல்லேலூயா. தேசத்தின் மேலே பட்டயம் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், யுத்தம் வந்தாலும் அது உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. உன் பிராணனை உனக்கு எடுத்த கொள்ளை பொருளை போல தருவேன். நீ நிச்சயமாகவே விடுவிப்பா. ஏன்னா நீ என்னை நம்பினபடினாலே. அல்லேலூயா. எபத்மெலேக்கு பாருங்க, ராஜா கிட்ட போய் யாரா போய் பேச முடியுமா? முடியாது. ஆனால் அவனுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினா ஒருத்தர் அநியாயமாக கொலை செய்வது பார்க்க அவனால் தாங்க முடியல. ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கிறான். ராஜாவே, ராஜாவை நினச்சா என்ன செஞ்சிருக்கலாம்? இவனை கொலை பண்ணுங்கன்னு அவனையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அதெல்லாம் பற்றி கவலைப்படல. எஸ்தர் ராணி அதை பற்றி கவலைப்படல. அவனு சொல்ல, நான் செத்தாலும் சாகுறேன். அல்லேலூயா. ஆபிரகாம் பாருங்க, லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 4 ராஜாக்கள் வந்து 5 ராஜாக்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள்? 4 ராஜாக்கள் கூடி வந்து அவங்க சேனையெல்லாம் கூடி வந்து 5 ராஜாக்களை. 4 ராஜா பெருசா 5 ராஜா பெருசா? 5 ராஜா. 4 ராஜா வந்து 5 ராஜாக்களே அவங்க நாட்டையே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் ஒரு ஆள் போய் நிற்கிறான். அல்லேலூயா. ஒரு ஆள். ஆபிரகாம் ஒரு ஆள் போய் நிற்கிறான். ஆண்டவரே, நான் போட்டா பிடிக்கட்டா? போ பிடிச்சிட்டு வா. 300 பேரை கொண்டு போய் பிடிச்சிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. கொலைக்கு நியமிக்கப்பட்ட லோத்துவை ஆபிரகாம் போய் விடுதலையாக்கி கொண்டு வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு ஆள், ஒரு ஆபிரகாம், ஒரு எபத்மெலேக்கு, ஒரு எஸ்தர். இன்னைக்கு நம்ம எழும்பி கர்த்தருக்கு முன்பாக நிற்போம் என்றால், ஆபத்தை கண்டு பயப்படாமல், சூழ்நிலைகளை பார்த்து மாறாமல், செத்தாலும் சாகிறேன் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய நான் நிற்கிறேன் என்று சொல்லி நிற்போம் என்றால், கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டதின் நோக்கம் நிறைவேறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நம்ம நிற்கோம்னா அடுத்த சபை நாள் விழாவுக்கு பெங்களூர் மக்கள் தான் வெளியே நிற்பாங்க. அல்லேலூயா. அவ்வளோ மக்களை கர்த்தர் இங்கே கொண்டு வருவார்.
1 வருஷம் இருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இல்லை எங்களுக்கு இது போதும், தெரியாமல் ஆள் கூட்டத்தில் இருந்துட்டு போனால் போதும்னு நினைக்கிங்களா? ஹல்லேலூயா. சொல்கிற கேளுங்க, நம்முடைய குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. சபைக்கு வந்து இன்னும் பிசாசின் படியில் இருக்காங்க. சபைக்கு வந்து இன்னும் மாற்றம் இல்லாமல் இருக்காங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இன்னும் ரட்சிக்கப்படல. நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது நமக்கு பயங்கர வைராக்கியம். ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது ஃபோனை கூட கொண்டு வர மாட்டோம். இது என்னத்துக்கு டிஸ்டர்பன்ஸு. வீட்டில் போனோன்னே சொல்லுங்கள், எல்லாம் கையை தட்டுறது காலில் தட்டுறது எல்லாம் எனக்கு இங்கேருந்து தெரியுது. சொல்லுங்கள், எதுக்கு வீட்டில் போனால் என்ன செய்றீங்க? என்ன செய்வீங்க? எது வேண்டான்னு போட்டுட்டு சர்ச்சுக்கு வந்தோமோ அதுதான் முதல்ல. அங்கே போய் என்ன ஆயிடுது? வைராக்கியம். யோசிச்சு பாருங்க, எப்படிங்க ரட்சிப்பு வரும்? ஹல்லேலூயா. எப்படிங்க வீட்டில் விடுதலை உண்டாகும்? வராது. ஹல்லேலூயா. எபெத்மெலேக்கு சந்தோஷமாக ராஜா அரண்மனையில் இருந்திருக்கலாம். அவனுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. ராஜாவுடைய பிரதானி, நிம்மதியாக இருந்துட்டு போயிருக்கலாம். அவன் யூதனும் கிடையாது, இஸ்ரவேலனும் கிடையாது, இந்த தேவனை அறியவும் இல்லை, அவனுக்கு எரேமியாவுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் அவன் போய் நின்னா, ஒருத்தன் அநியாயமாய் கொலை செய்யப்படுவது எனக்கு சம்மதி இல்லை. எத்தனை பேர் நம்முடைய கண் முன்பாக அழிந்து கொண்டிருக்காங்க. எத்தனை பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல். நல்லா தெரிஞ்ச, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருத்தரும் நரகத்துக்கு தான் போவாங்க. தேவனை அறியாத ஒவ்வொருத்தரும் நரகத்துக்கு தான் போவாங்க. இயேசுவின் மூலமாக வர முடியாத ஒவ்வொருத்தரும் நரகத்துக்கு தான் போவாங்க. அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இயேசுவின் மூலமாக வந்தால் மாத்திரமே விடுதலை உண்டு. அதுக்கு தான் அவர் சீஷர்களை தெரிந்து, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுங்க. அல்லேலூயா. அது எப்படி கொடுத்தாரு? கட்டளையாக கொடுத்தார். அல்லேலூயா. எபெத்மெலேக்கு போல சந்தோஷமாக சபைக்குள்ளே வந்துருந்துட்டு போவதில்லை. அல்லேலூயா. நமக்கு இங்கே ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம ரசிக்கப்பட்டோம், அப்படி தானே? நம்ம இயேசுவை அறிஞ்சிக்கிட்டோம். இனி நமக்கு என்ன? அதுக்கு இல்லைங்க கர்த்தர் நம்மளை அழைத்தது. ஏசப்பாக்கு ஏங்க இந்த பூமியில் வரணும்? அவர் ஏன் வரணும்? இங்கே யோசிச்சு பாருங்க. அவர் வரணுமா? இங்கே அவர் வந்து தான் இங்கே ரட்சிப்பு நடத்தணுமா? பரலோகத்திலேருந்து அதை செஞ்சுருக்க முடியுமா? முடியாதா? இல்லை. நீங்களும் நானும் அவரை போல இந்த அழிந்து போகிற ஜனத்துக்காய் நம்முடைய ஜீவனை எண்ணாமல், நம்முடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல், ஆண்டவரே இந்த ஜனம் அழிக்கப்படக்கூடாது, ஆண்டவரே இந்த ஜனம் தப்பு வைக்கப்படணும், இவர்கள் கொலைக்கு நியமிக்கப்படுங்க, இவருடைய மரணத்தை மாற்றுங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் அவருக்கு உண்மையாக நிற்கும்படி தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்க இருக்காங்கங்க. ஆனால் உங்களையும் என்னையும் ஒரு எபெத்மெலேக்காய், ஒரு எஸ்தராய், ஒரு ஆபிரகாமாய் கர்த்தர் இன்றைக்கு தெரிந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு முன்பாய் போய் நிற்கும்படியா. அல்லேலூயா. உலக ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்காதீங்க, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாய் நிற்போம். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கி கொலைக்கு நியமிக்க ஜெயிலில் இருக்க ஒருத்தங்களை இந்த ராஜா கூட நினச்சா விட முடியாது. ஆனால் நம்முடைய ராஜா நினைத்தா அவரை மரணத்துக்கு தப்பு வைக்க முடியும். அல்லேலூயா. அவருக்கு முன்பாய் நிற்கும்படி தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அநேக குடும்பங்களில் சாபம், அநேக குடும்பங்களில் இன்னும் விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னை எனக்காக அழைத்தார், அதை நான் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, அதை செய்யவில்லை. தெய்வ பிள்ளைகளே, ஒரு சிறு கூட்டமாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? அவருக்கு முன்பாக திறப்பில் நிற்கும்படியா. எத்தனை பேர் இன்றைக்கு உண்மையாக சொல்கிறீங்க, ஆண்டவரே அழிந்து போகிற என் குடும்பத்துக்காய், அழிந்து போகிற என் பிள்ளைகளுக்காய், அழிந்து போகிற என் சபை மக்களுக்காய், என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்காய், என் கிராமத்துக்காய், என் சமூகத்துக்காய் நான் திறப்பில் நிற்பேன் என்று எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும்? எல்லாரும் கண்களை மூடி. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்தது, அவரை துதிக்கும்படியாய். இன்றைக்கி அநேகர் துதிக்க கூட இல்லை, ஆனால் அந்த பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா? எத்தனையோ பேர் இன்றைக்கி துதிக்க நினைக்கிறாங்க, துதிக்க முடியலை, வாயை திறக்க முடியல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தார், அவரை துதிக்கும்படியாய்.
இன்னொரு விஷயம், இந்த துதி அவருக்கு முன்பாக போகுதா? இவ்வளோ தூரம் துதிக்கிறோமே, இவ்வளோ தூரம் அவரை உயர்த்துகிறோமே, இவ்வளோ தூரம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோமே, நம்முடைய துதியின் சத்தம் அவருக்கு உண்மாய் சுகந்த தூபமான மறுமணமாய் போகுதா? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஆண்டவர். அநேகர் அழைக்கப்பட்டாங்க ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர், அதில் ஒருத்தனா என்னையும் தெரிந்து கொண்டீங்க ராஜா. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பு கொடுங்க, அப்படியே செபியுங்க, உண்மையாக செபியுங்க. ஆண்டவர் ஒரு எபெத் மெலேக்காய், ஆண்டவரே ஒரு ஆபிரகாமாய், ஆண்டவரே ஒரு எஸ்தரை போல நாங்கள் வரணும் ஆண்டவரே, உம்முன் நிற்கணும் ஆண்டவரே, கிருபை தாங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு ஆட்சியமே முதல்ல உங்களுக்காய், உங்கள் குடும்பத்துக்காய், உங்கள் கணவனுக்காய், உங்கள் மனைவிக்காய் முதல்ல அந்த தேவனுக்கு முன்பாய் நிற்க தகுதியாகும்படி எல்லாரும் கேளுங்க. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி சொல்லுங்க. 1000 பேர் இருக்கையிலே என்னை தெரிந்தீர், உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ சொல்லுங்க. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி. கருவினிலே கண்டவரே நல்லவரே, உமக்கு நன்றி. நான் நிற்பதும் நிர்மூலமாகாது, எல்லாரும் சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. உம்மை மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தா இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா, உங்க கிருபைதா. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. செபிப்போம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாகவே உங்களை நான் விடுவிப்பேன், நிச்சயமாகவே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷனும் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திரரும் அல்ல. நிச்சயமாக உங்களை விடுதலை ஆக்கி உங்கள் பிராணனை தேவன் உங்களுக்கு ஒரு கொள்ளை பொருளாக தேவன் கொடுப்பார்.
எத்தனை பாடுகள் போராட்டங்கள் வந்தாலும் உங்களை காப்பாற்ற என் ஆண்டவர் வல்லவர். ஆனால் நீங்களும் நானும் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ, எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரோ அதற்கு இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது போன்ற எத்தனை கோடி மக்கள் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள், நம் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார்கள், நம்முடைய சபைக்குள்ளே எத்தனை கோடி மக்கள், எத்தனை மக்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவடைய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் ஊற்ற இந்த கடைசி நாட்களில் நீங்கள் அர்ப்பணித்து ஒரு எஸ்தரை போல, ஒரு தேவனுடைய பிள்ளைகள், அநேக பரிசுத்தவான்கள், ஒரு ஆபிரகாமை போல, அநேக தேவனுடைய ஜனத்தை போல நீங்களும் ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்களை கொண்டு அநேகர் அழிந்து போகிற ஆத்துமக்களை கர்த்தர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். மரணத்தினின்று ஒரு ஆத்துமாவை மீட்டு ரட்சிக்கிறவர்கள் அவருடைய பாவங்களை மூடி அவர்களை கர்த்தருக்காக சேர்க்கிறார்கள் என்று யாக்கோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் தேவ பிள்ளைகளை கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் தேவ கோபத்துக்குள்ளே கிடக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை எல்லாரையும் ஆண்டவர் தேவ சனமாய் மாற்ற ஆவியானவர் கிருபை செய்யும்படியாக, நம்மையும் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற ஆவியானவர் கிருபை தந்திருடும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்முடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறோம். பிதாவே, நம்முடைய பிள்ளைகள் மீது நம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஐயா. தேவனுக்காக, ஒரு சத்தியத்திற்காக ஆண்டவரே, ஆத்ம பாரமுடையவர்களாய் எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. கொலைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது போல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் நாங்கள் எப்படியாவது சத்தியத்தை சொல்ல, சத்தியத்தினின்று ஆண்டவர் எல்லாரையும் உமக்கு ஒரு சாட்சிகளாய் எழும்ப செய்ய எங்களுக்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. நல்ல வார்த்தைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவதாசர்வை இன்னும் பலப்படுத்தி கிருபையினால் நிரப்புங்க. கடந்து வந்திருக்கிற எல்லாருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை தாருங்க. ஒரு எஸ்தரை போல செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தோடு இயேசுவுக்காக எழும்பட்டும் ஐயா. அப்படியாப்பட்ட கிருபையினால் நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லார் மீது உம்முடைய கிருபையை பொழிந்தருளுவீராக. ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யம் ஐக்கியமும் என்றும் என்றும் ஆராதனையில் கலந்து கொண்ட தேவ பிள்ளைகளோடு, ஊழியர்களோடு, உலகமெங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.